விசிலெல்லாம் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்க்கலாம். வந்து புளி கரைச்சி வந்து ஊற்றலை. ஸோ திக்காக வந்து ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வச்சாக்கா எனக்கு திக்காக வரதில்லைன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொட்டை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி ஊற்றிடுங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா திக்னஸ் வந்து நல்லா வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வைக்கணும். ஸோ அந்த கொட்டையை அரைச்சி ஊற்றினா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் கொச்சிச்சேன்னா போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ராகி முத்திக்கு தான் நான் வந்து பண்ணின்னு இருக்கேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் லைக் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க சீக்கிரமாக வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக குக் பண்ணுறீங்களா அந்த பாத்திரத்தை வந்து கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சிங்கன்னாக்கா கெடாமல் இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து தேங்காய்லாம் போட்ட குழம்பு கண்டினா சீக்கிரமாக கெட்டு தான் போயிடும். பட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் வைங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் கொச்சிச்சேன்னா போதும், நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ நல்லா வந்து கொச்சிச்சு நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க.